முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 44,125 கோடி மதிப்பிலான முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. வரும் 27ஆம் தேதி முதலமைச்சர் அமெரிக்க பயணம் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் இன்றைய அமைச்சரவையில் தமிழகத்தில் புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக 15 முதலீடு ஒப்பந்தங்களுக்கு ஒப்புதல் அளித்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சரவைக் கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு 15 முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் 27,700 பேருக்கு புதிதாக வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார். வாகன உற்பத்தி, மின்னணு பொருட்கள், உணவு பதப்படுத்துதல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பொருட்கள், பேட்டரி உற்பத்தி ஆகிய தொழில்கள் குறித்த முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தூத்துக்குடியில் செம்காப் நிறுவனம் 21,340 கோடி ரூபாய் முதலீட்டில் 1,114 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் காஞ்சிபுரத்தில் மதர்சன் எலக்ட்ரானிக்ஸ் 2,600 கோடி முதலீட்டில் 2,800 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையிலான திட்டத்திற்கு அனுமதி வழங்கி இருப்பதாக தெரிவித்தார். இதேபோல் 1,777 கோடி ரூபாய் முதலீட்டில் 2,025 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஈரோட்டில் துவங்க உள்ள மில்கி மிஸ்ட் நிறுவனம் மற்றும் கிருஷ்ணகிரியில் 1,597 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 715 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் அமைய உள்ள கிரீன் டெட் நிறுவனத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஸ்டோரேஜ் கொடுக்கக்கூடிய அந்த திட்டம், அதே போல் தமிழ்நாடு சிறுபுனல் மின் திட்டங்கள், ஸ்மால் ஹைடல் ப்ராஜெக்ட் திட்டம், அதுக்கான கொள்கை, அதே போல் தமிழ்நாடு காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களுக்கான புதுப்பித்தல் மற்றும் ஆயுள் நீட்டிப்பிற்கான அந்த கொள்கையும் நாம் இப்போது கொடுத்துருக்கிறோம். புனல் மின் திட்டங்கள் முதன்முறையாக நாம் அதில் கொடுத்துருக்கிறோம். பம்ப் ஸ்டோரேஜ் இதற்கு இந்த திட்டம் பெரிய அளவில் இருக்கக்கூடிய திட்டம் ஏறத்தால் 5,000 கோடி 6,000 கோடி இன்று பெரிய அளவில் முதலீடு இருப்பதால் இதற்கு தனியார் பங்களிப்போடு செய்வது அவசியமாக இருக்கிறது. அதே போல் இன்னொரு முக்கியமான திட்டம் பம்ப்ட் சிறிய புனல் மின் திட்டம், அதுவும் நாம் கொடுத்துருக்கிறோம். அது மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய பாகங்களை எல்லாம் புதிதாக மாற்றக்கூடிய ஒரு கொள்கை. மின் ரிஃபர்பிஷ்மெண்ட் நாம் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு இதை எடுத்து சென்று முதலமைச்சர் அவருடைய ஒப்புதலை பெற்று இந்த 3 கொள்கைகளுக்கும் இன்றைக்கு அமைச்சரவையில் அதை வைத்து அமைச்சரவை இந்த 3 கொள்கைகளுக்கும் ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதுதான் இன்றைய அமைச்சரவையில்